ஒரே வீட்டில் இரு பேர் இருக்காங்க. ஆனா ஒரே வாழ்க்கை இல்ல. ஒரே படுக்கையில் தூங்குறாங்க. ஆனா ஒரே கனவு இல்ல. ஒரே சாப்பாடு சாப்பிடுறாங்க. ஆனா ஒரே மனசு இல்ல. கேள்வி என்ன தெரியுமா? பிரிவு எப்போது ஆரம்பிக்கிறது? நீதிமன்றத்திலா? இல்ல. அவன் பரவாயில்லைன்னு சொல்லும் நாள்ல, அவள் விடுன்னு சொல்லும் நொடியில. அங்கேயே திருமணம் மெதுவா இறக்க ஆரம்பிக்கும். நான் உங்கள் சோல்சோன் தமிழ். காதலிச்சவர்கள் எப்படி அந்நியர்களாகிறாங்க? ஒரு காலத்துல அவள் காய்ச்சல்னு சொன்னா அவன் இரவு முழுக்க தூங்க மாட்டான். இப்போ அவள் மனசு உடைஞ்சு அழுதாலும் அவன் கேட்க மாட்டான். ஏன்? சாணக்கியர் சொல்றாரு, அன்பு குறையும் போது உறவு உடையாது, மரியாதை குறையும் போதுதான் உடையும். முதல் தவறு கிண்டல். உன்னால இது கூட சரியா ஆகல. அது ஒரு ஜோக் மாதிரி சொல்லப்படும். ஆனா அந்த வார்த்தை மனசுல ஊசி போல் நுழையும். பேசாத வார்த்தைகள், சுமந்த கோபம். ஒரு நாள் அவள் சொல்லணும்னு நினைக்கிறா, நீ என்னோட பேசவே மாட்ட. ஆனா சொல்ல மாட்டாள். ஏன் தெரியுமா? சொன்னா சண்டை வரும். அவன் சொல்லணும்னு நினைக்கிறான், நான் வெளியில எவ்வளவு கஷ்டப்படுறேன் உனக்கு தெரியுமா? ஆனா சொல்ல மாட்டான். ஏன்? அவளுக்கு புரியாது. இரண்டு பேரும் பேச மாட்டாங்க. ஆனா இருவருக்கும் வலி இருக்கும். இந்த அமைதிதான் மெல்ல மெல்ல சுவராகும். ஈகோ, தெரியாத தீ. ஒரு சின்ன விஷயம். அவள், இது ஊன் தப்பு. அவன், அப்படியா? சரி, இனிமே நான் எதுவும் பேச மாட்டேன். அந்த நாள்ல இருந்து அவன் உண்மையிலேயே பேச மாட்டான். அவள் காத்திருப்பாள். முதல்ல அவன்தான் வரணும். அவன் நினைப்பான், மன்னிப்பு கேட்கணும்னா அவள்தான். சாணக்கியர் சொல்றாரு, இரண்டு கத்திகள் ஒரே இடத்தில் இருந்தால் இரண்டும் கூர்மை இழக்கும். திருமணத்துல ஈகோ வென்றா உறவு தோற்கும். ஒப்பிடல் விஷம். ஒரு நாள் அவள் சொல்றாள், அந்த ரேணு ஹஸ்பண்ட் அவளுக்கு கோல்டு வாங்கி கொடுத்தாராம். அவன் அமைதியா இருப்பான், ஆனா உள்ளுக்குள்ள காயம். அவன் ஒரு நாள் சொல்றான், நீங்க வீட்டிலேயே இருப்பீங்க, வேலை என்ன? அவள் சிரிப்பாள், ஆனா உள்ளே உடையும். ஒப்பிட ஆரம்பிச்ச உடனே நன்றி உணர்வு போயிடும். அன்பு இருக்கலாம், ஆனா மதிப்பு போயிருக்கும். அவமானம். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். அவன் நண்பர்கள் முன்னாடி, என் வைஃப் கிட்ட பிரெயின் கிடையாது, சும்மாதான். அவன் ஜோக்குன்னு நினைப்பான். அவள் சிரிப்பாள், ஆனா அந்த சிரிப்பு மனசு அழுத சிரிப்பு. அந்த நொடியில அவள் உள்ளே ஒரு முடிவெடுப்பாள், இனிமே நான் இந்த மனுஷனிடம் மனசு திறக்க மாட்டேன். சாணக்கியர் சொல்றாரு, கூட்டத்தில் அவமானம் செய்தவனை மனம் ஒரு நாள் மன்னிக்காது. பிரிவு வரும்போது சத்தம் இருக்காது, பெரிய சண்டை இருக்காது. ஒரு நாள் அவள் பேச மாட்டாள், அவன் கேட்க மாட்டான். ஒரு நாள் அவன் தாமதமா வருவான், அவள் கவலைப்பட மாட்டாள். கவலை இல்லாத இடம் அன்பு இறந்த இடம். அதுதான் உண்மையான பிரிவு. கடைசி உண்மை, திருமணத்தில் பிரிவு மூன்றாவது மனிதனால் வராது. அது வருது கேட்காத காதால், குனியாத ஈகோவால், கூட்டத்தில் செய்த அவமானத்தால், பேசாத கோபத்தால். சாணக்கியர் வாழ்க்கை சொல்லும் கடும் சத், உறவை காக்க வேண்டுமெனில் மரியாதையை முதலில் காப்பாற்று. ஒரு நாள் நீதான் கேட்கணும், நம்ம இரண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கிற அந்நியர்களா? அந்த கேள்வி இன்னும் உயிர் இருக்கிற போது கேளு. ஏன்னா பிரிவு நீதிமன்றத்தில் ஆரம்பிக்காது, அது மனசுல ஆரம்பிக்கும். திருமணத்தை காப்பாற்றணும்னா அன்பு போதாது, மதிப்பு, கேட்கும் மனசு, ஈகோ விடும் துணிவு, இதுதான் மருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு எங்க தட்டிச்சு? ஈகோவா, மரியாதையா, பேசாத கோபமா? உங்கள் கருத்தை சொல்லுங்க. ஒருவருக்கு உதவலாம்.